தோழர் இப்ப தொடர்ந்து பார்த்தோன்னா தாவேக்காக்கு மட்டும் தான் சேத்துலயும் அடி வாங்கியாச்சு சோத்துலயும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி பிரச்சாரம் பண்ணாலும் தடை, வேட்புமனு தாக்கல் செஞ்சாலும் தடை. என்னதான் தோழர் அவங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு? இல்ல ஒரு பெரும் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, இந்த வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ண உடனே நம்மளை வந்து முதல்வர் ஆக்கிடுவாங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் வேற வேற தொகுதிகளில் இருக்கிறவங்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக்கிடுவாங்க, விஜய் அண்ணா இருக்கிறாரு அப்படிங்கிறதுல தான் எல்லாரும் களங்கண்டாங்க. வந்து வேட்புமனு எல்லாம் தாக்கல் பண்ணாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே எப்படியாவது இதுலேருந்து தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மனநிலையில் பலர் வந்து இருந்தாங்க. என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 234 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பல்வேறு கட்சிகள்லேருந்து மாறி இங்கே வந்தவங்க, நிறைய குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க, கஞ்சா கேஸு, இப்படிப்பட்ட பார்ட்டிகள் எல்லாம் இருக்கு. மாற்று அரசியல் அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆமா ஆமா, மாற்று தானே, அவங்களுக்கு இது மாற்று. அதிமுகவிலேருந்து யார் இங்கே வந்து சேர்றாங்களோ, பாஜகவிலேருந்து யார் இங்கே வந்து சேர்றாங்களோ அவர்களுக்கு இது மாற்று. தமிழக மக்களுக்கு இது மாற்று இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குடிகாரங்கள்லாம் என்ன நடந்தாலும், அவங்களுக்கு என்ன நடந்தாலும் வீட்டில் வந்து பொண்டாட்டி அடிப்பான் பார்த்தீங்களா, அது மாதிரி தனக்கு என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். அவங்க மைண்டுக்கு உள்ளாலே ஏத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஏத்தி வச்சிருக்காங்களா, ஏத்தி விடப்பட்டிருக்கா? அப்படி அவங்க விஜய் அண்ணாவே இப்படிதான் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கலையா, திமுக காரணம். காலையில தும்மல் வருதா, திமுக தான் காரணம். திமுக சதி செய்து தான் நமக்கு இதெல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அண்ணா நகர் தொகுதியில் அண்ணா நகர் தொகுதியில் மரிய வில்சன் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் போட்டிடுறாரு. அவருக்கு பேரில் குற்ற வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவருடைய மனு வந்து தள்ளி வச்சிருக்கு. அவருடைய இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் சந்தேகம், ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க. கூட இருக்கக்கூடிய மற்ற கட்சியை சார்ந்தவர்கள், மாற்று கட்சியினை சார்ந்தவர்கள், இவர் வந்து திமுக இதுல சதி இருக்குது, திமுக தான் இதை வந்து எங்களுக்கு எதிராக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அது மாதிரி நேற்றைக்கு மழை வந்து இந்த விஜயனுடைய பிரச்சாரம் எல்லாம் தடைப்பட்டது. அவங்களே அறிவிச்சிட்டாங்க பிரச்சாரம் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மழை வந்ததுக்கும் திமுக தான் காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு தொகுதிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு தான் வரும், இன்னைக்கு வெளிவரல. இன்னைக்கு வந்து நீங்கள் எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் ஆளை காணோம்னு சொல்லியிருக்காங்க. இவர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த உங்களுக்கான அந்த வேட்பு மனுவில் ஆவணங்கள் நிறைய குறையுதே, அந்த ஆவணங்கள் நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. எனக்கே டவுட்டா இருக்கு. அப்படின்னு ஆவணம் எடுத்துட்டு வர போன நபரை காணோம்னா இப்ப திமுக யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி தாவேக்காவினர் போட்டி அவங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைத்தன்மை இருக்குல்ல, உண்மைத்தன்மை இருக்கும். இவரே போய் சொல்லியிருப்பாரு, தயவு செஞ்சு என்ன கடத்திட்டு போயிருக்கேன், நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கல. ஏன்னா 5 கோடி 10 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு எல்லாரு கையிலையும் காசு இருக்காது. ஏதோ ஒரு வற்புறுத்தல் பேரில் வந்து பலரும் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து நின்று இருப்பாங்க. இன்னும் தான் இருக்குது நிகழ்ச்சி. இப்போ இவர் காணாமல் போனார். இது மாதிரி எலெக்ஷன் நெருங்க பல ஆட்களையும் வந்து காணாது, களத்தில் காணாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிதான் இந்த பிள்ளை பிடிக்கக்கூடிய வேலையெல்லாம் நடக்கும். அதிமுகவும் சரி திமுகவும் சரி, அவங்களுக்கு எது வசதியோ அதையெல்லாம் களத்தில் செய்வாங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். நம்ம பஞ்சாயத்து தேர்தல்கள் எல்லாம் தெரியும், எல்லாமே கலெக்ட் பண்ணி எடுத்து இது பண்ணிட்டே இருப்பாங்க. மரிய வில்சனுக்கு இந்த நிலைமை பத்தி நம்ம பேசியிருந்தோம், நிறுத்தி வச்சிருக்காங்க சொல்லி. விஜய்க்கு அந்த நிலைமையாமே பெரம்பூர்ல விஜய்க்கு அந்த நிலைமை வந்து ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. விஜய் அண்ணா ஒரு தொகுதியில வந்து வயசு 50, இன்னொரு தொகுதியில 53 அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்கிறார் போல் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. அந்த வருமான வரியே கட்டல, அதனால இவர் வந்து நீங்க நிராகரிக்கணும். உண்மையிலேயே வருமான வரியே கட்டல, அதனால நீங்க நிராகரிக்கணும்னு சொல்லி பாமகவோட வேட்பாளர் தெரிவிச்சிருக்காரு. இதையும் டிஎம்கே சதின் கொண்டு வந்துருவாங்களா? இல்ல இது கட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாம் வேற. ஆனா
உண்மையிலேயே வந்து அவருடைய சொத்து விவரங்கள்ல வித்தியாசம் இருக்கு, சரியான கணக்குகள் வந்து தாக்கல் பண்ணல அப்படிங்கிற குரல்கள் வந்து எழும்புச்சு. இது டீட்டெயிலாக போயாச்சுன்னு சொன்னா நிச்சயமாக வந்து நிராகரிக்கப்படும். ஆனா அதற்கான ஆட்சேபனைக்குரிய ஆவணங்களை வந்து மற்ற கட்சியினர் வந்து கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாலும் மாற்று கட்சியினரும் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதற்கான சரியான ஆவணங்கள் கொடுத்தாச்சுன்னு சொன்னா நிராகரிக்கப்படும். ஒருவேளை ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து விஜய் வந்து வெற்றி பெற்று வாராருன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் வலுக்கும். புரியுதுல்ல? இவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதே தவறான முறையில் வந்து இந்த விஷயங்களை வந்து அவர் சேர்க்கல, வேணுமுன்னே வந்து வாக்காளர்களை ஏமாத்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஆவணங்களை ஏதாவது கொடுத்தாச்சுன்னு சொன்னால் வழக்கு தொடரப்பட்டு அவருடைய அந்த இதே வந்து நிராகரிக்கப்படலாம். இவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியதற்கான தகுதி இல்லை அப்படிங்கிறத நிராகரிக்கப்படலாம். அவருக்கு அப்போ அந்த சான்ஸ் இல்லை. இப்போ ஆதவஜனாக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு போலயே. அப்படியே அண்ணன் எப்படி சொத்து விவரங்களை மறைச்சாரோ அதே வழியில ஆதவண்ணாவும் தனது மனைவி மேல இருக்க அந்த 35 நிறுவனங்களை வந்து அவர் பதிவிடலைன்னு சொல்லி அவர் மேல ஒரு இது போயிட்டு இல்லை, இருக்கு. அப்படி ஒரு இது இருக்கு. இன்னொன்று குற்ற வழக்குகள், அவர் மேலே இருந்த குற்ற வழக்குகளை வந்து சரியாக பதிவு பண்ணலை அப்படிங்கிற விஷயங்களும் போயிருக்கு. அது அர்ஜுனோட இது நம்ம செய்தி பார்க்குற வரைக்கும் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏற்றுக்கொள்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவர் உற்சாகமாக வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கிறாரு. உற்சாகமா போயிட்டு விசிகாக்கு ஓட்டு கேட்கிறாரு. முன்னால இருந்த அந்த இது இருக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக வந்து நீங்க அங்க போடுங்க, கொஞ்சம் ஓட்டை எனக்கு போடுங்க அப்படிங்கிற இதுல கேட்குறாரோ என்ன தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா தயவு செய்து என்னுடைய தொகுதியில வந்து விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுட்டு இருக்கிறாரு. என்னன்னா இவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப இக்கட்டான இதில் போயிட்டுருக்கு. அதாவது ஒவ்வொரு கூட்டத்திலையும் வீராவசனம் பேசுறது இருக்குல்ல, ஆதவ அர்ஜுனா, விஜயோட பெரிய தலைவராக இருக்கிறது ஆதவ அர்ஜுனா தான். அப்போது இப்படி எல்லாம் பேசி பேசி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது தோத்து போனா நாளைக்கு யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படித்தானே? யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து எலெக்ஷன்ல வந்து எனக்காக பிரச்சாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து அவர் கேட்டிருக்கிறாரு. நிலைமையெல்லாம் ரொம்ப பரிதாபம். ஏன்னா இவருடைய விஜயனுடைய தொகுதிக்கே இவர் எத்தனை தடவை போவார், யாரெல்லாம் சந்திப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதாவது அந்த தொகுதியில் போய் வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இவர் அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணார். திருச்சி கிழக்கில் போய் பிரச்சாரம் பண்ணார். வேறு வழி இல்லை, பிரச்சாரம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை. இப்போ அவருடைய பிரச்சாரம் எல்லாம் தள்ளி போகுது. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயனுடைய பொம்மையை வாங்கிட்டு போகிறாங்க. வந்து வேற வழி தெரியல இதுக்கு மேல எனக்கு. ஆமா, விஜயனுடைய பொம்மையை வாங்கிட்டு போய் பொம்மையை கூட்டிட்டு போய் ஓட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு. விஜய்க்கு இது வந்து இந்த வெயில எல்லாம் நடந்து வேர்த்து விறுவிறுக்க கஷ்டப்பட்டு அப்படி நம்ம வரணுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கும். தெரியாத்தனமா இந்த அரசியல்ல வந்து நுழைஞ்சிட்டோமே. அவர் என்ன நினைச்சாரு, கேரவன்லேருந்து ஏறி டாட்டா கட்டிட்டு போயிட்டான்னா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, நம்ம முதல்வர் ஆயிடலாம், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தார். இப்போ தான் அவருக்கு களம் தெரியுது, நெருப்பில் நடக்கிற மாதிரி அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கு தெரியுது. அதனால அவர் வந்து கூடுமான வரைக்கும் இதுலேருந்து விலகி இருக்கிறதுக்கான வழியைத்தான் அவர் பார்க்குறாரு. ஆனால் பாவம் அவர் வெளியே வந்தாலும் சும்மாவா இருக்கானுங்க, தர்பூசை விட்டு அடிக்கிறானுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணால் பயப்படுவார்ல வெளியே வரதுக்கு. அவர் சைடாக கொஞ்சம் நியாயமா யோசிக்கணும் தோழர். அதனால பயம். யாரு தர்பூசணி அடிச்சா? அவர் வந்து இந்த புதுச்சேரிக்கு பிரச்சனை பண்ண போகும்போது அவங்க தொண்டரே ஒருத்தர் தர்பூசணி அடிச்சு எடுத்து விஜயோட மண்டையில அடிச்சு படல கேரவன் கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை அவரு தூக்கி போட்டிருப்பாரு. சினிமா காட்சிகள் எல்லாம் பாக்குறது தானே, சினிமாவில வந்து பறந்து அடிக்கக்கூடிய சீன் எல்லாம் பார்த்துருக்கிறவர். அப்படி முங்கி போய் விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆளு, பிடிங்கண்ணா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டதா இருக்கும். முன்னால வந்து எம்ஜிஆருக்கு கத்தி வீசி எறிஞ்ச கதையெல்லாம் தெரியல உங்களுக்கு. சினிமாவில் வந்து தியேட்டர்ல இந்த எம்ஜிஆருக்கும் அசோகனுக்கும் ஏதோ வாள் வீச்சு நடந்துட்டு இருக்கும்போது வாள் ஏதோ எம்ஜிஆர் கையிலேருந்து தட்டு விழுந்துடும். அப்போ இங்கேருந்து ரசிகர் ஒருத்தர் பிடிங்க தலைவரை சொல்லி கத்தியை வீசி போட்டதாக சொல்லுவாங்க. அது மாதிரி தர்பூசணியை வந்து வீசி எறிஞ்சிருப்பார் தலைவர் பிடிச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்கல. அவர் ஒரு பிரம்மாண்டமான ஆள், சினிமா நடிகரை நம்ம பார்க்க முடியுமா? அதுக்காக தான் இவ்வளோ கூட்டங்கள்லாம் வருது, அந்த மாஸ் எல்லாம் காட்டுறதே அதுக்காகத்தான்.
அதனால இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும். எல்லாமே தற்குறிகளாகத்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இவர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சளி ஆமா, பிடிச்சிக்கிச்சுன்னா சளி விசில் ஊதுங்க. பிடிச்சிச்சுன்னா விசில் ஊதுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அது. அவர் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கிட்டார் தோழர். நம்ம வந்து கொள்கை ரிலேட்டெல்லாம் பேசினா உனக்கு போய் சேர மாட்டுது. இந்த மாதிரி ஒரு சர்ச்சையா பேசுவோம், அப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட விசில் சின்னத்தை ப்ரோமோட் பண்றாரு போல இந்த இல்ல, வகையில. ஏற்கனவே இவங்க அந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத தொடுறது இல்ல. அதாவது தீய சக்தி தூய சக்தி இதை தாண்டி அவர்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் பேசுறது, இது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. எப்படி வந்து சினிமாவில் வந்து இவர் வேலை செஞ்சாரோ அது மாதிரி தான் இந்த கட்சியிலையும் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி நடிக்கணும், இந்த நேரம் நீங்கள் எப்படி பண்ணணும், உங்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கணும், நீங்கள் கீழே வச்சுட்டு எப்படி வணக்கம் தெரிவிக்கணும், அந்த நேரம் மக்கள் வந்து ஒரு கூச்சல் எழுப்புவாங்க, ஒரு ஆரவாரம் இது பண்ணுவாங்க, அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும், எல்லாமே ஸ்கிரிப்டட். அதன்படி தான் இந்த கட்சி நடந்துட்டுருக்கு. இப்போ இதில் மிகப்பெரிய அனுபவமாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கூட சரி இப்படி பண்ணுறது தான் சரி போல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தற்குறித்தனமான பேச்சுக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. இதில் மிகப்பெரிய சிக்கலாகத்தான் இந்த தாவேக்கா கட்சி போயிட்டுருக்கு. இப்போ நாளைக்கு நெல்லையில் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க போக மாட்டார் தொலை. எப்படின்னா சின்ன பசங்க ஸ்கூல் போக அடம் பிடிப்பாங்களா, எனக்கு நீ வயிற்று வலி காய்ச்சல்னு, அது மாதிரி ஒரு நாளைக்கு பிரச்சாரம் போகும்போது இங்க ரத்து அங்க ரத்துன்னு சொல்லிட்டு இவங்களே அதை ஓடுறாங்களோ பிரச்சாரத்துக்கு பயந்துன்னு ஒரு விஷயம் இருக்கு. இல்லை, உண்மைதான். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு கிடைச்சிட்டுன்னா, அதாவது ஸ்கூலுக்கு போகிறவங்க நினைச்சாங்க டீச்சர் இறந்து போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, டீச்சர் இறந்துட்டா நமக்கு லீவ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. எல்லாரும் இல்லை, சிலர் நினைக்கக்கூடிய கேரக்டர் உண்டு. அது மாதிரி ஏதாவது நடந்து இந்த பிரச்சாரம் ரத்தாயிராதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது. இவங்க புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா எல்லாரும் தலைவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இவர் எப்படியாவது நம்ம மழை அடிக்குது தலைவர், அப்படியா வெளியே போக வேண்டாம். அப்போ அதான் மழை அடிக்குதா அப்படிங்க, அங்க எவ்வளவு நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க, 1 மணி நேரமா, நீ போயிட்டு ஒரு 4 மணி நேரம் கேளு, எப்படியோ உனக்கு வேணாம்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவு தடவை நம்ம வீட்டுல உட்காந்துடலாம். நம்ம சொல்லிடலாம் இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் வரும்போதே ஒரு 3 மணி நேரம் தான் அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சிகள் நடந்தது. அதற்கான பிரதமரானதுனால அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முன்கூட்டி ஒரு நாளைக்கு முன்னாலே எப்படி எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நடந்தது. இவங்க தன்னை அதை விட மேலான ஆளாக நினைச்சுக்காங்க. நம்ம வந்துட்டோம்னா மாசு வந்துடும், உச்சக்கட்ட நடிகருங்க அப்படிதானே இருக்கு. ஆமா, அதாவது சின்ன கூட்டத்துல எல்லாம் பேசக்கூடாது. ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல எல்லாம் பேசக்கூடாது. குறைந்தபட்சம் ஒரு 5000 10,000 அதுக்கு மேல மக்கள் இருந்தால் தான் பேசணும். இந்த பிம்பத்தை காட்டணும். அதாவது நீங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே நிரம்பி வழிந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எங்க கூட்டம் இருக்கோ அங்க காட்டிட்டு இருப்பாங்க. இங்க திரும்பி போது இங்க ஒரு 25 பேர் இருப்பாங்க, அதெல்லாம் காட்ட மாட்டான். இப்படி ஒரு பில்டப் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் எல்லா இடத்துக்கும் போக மாட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக நாளைக்கு நெல்லையில் கூட்டம் நடக்கு. நெல்லையில் நடைபெறக்கூடிய கூட்டத்திலேயே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அது மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய வேட்பாளர்கள், இந்த வேட்பாளர்களை எல்லாம் சேர்த்து மேடையில் வச்சு அறிமுகப்படுத்த போகிறதாக ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு. மற்ற இடங்கள்ல எல்லாம் எப்படி அனுமதி, நெல்லையிலையும் எத்தனை மணிக்கு வருவார், என்ன திட்டமிடுதல் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லலை. எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே அதை திட்டமிடுறாங்க. எத்தனை மணிக்கு வருவாங்க, மக்கள் எப்படி தொண்டர்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே அந்த கதையே இல்லை. இவர் என்ன சொல்றாரு, 5 மணிக்கு நாங்க ட்விட்டர்ல போட்டுருவோம். ட்விட்டர்ல தெரிஞ்ச, அதாவது இந்த கட்சியை ஆன்லைன் அரசியல் தான் நடத்திட்டு இருக்காங்க. திட்டம் இருக்கும் தோழர், எந்த பாட்டுல நம்ம அடிக்கலாம் இல்ல வேற ஏதாவது பொருள் தூக்கி போடலாமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி திட்டங்கள் போகும். இதுல என்ன சிக்கல்னு சொன்னா, இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய புதிய தலைமுறை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ட்விட்டர்ல ஓட்டு போட்டு விட்டுருவாங்க. எலெக்ஷன் நாளைக்கு ட்விட்டர்ல அதுக்கு பிறகுதான் தெரியுது நம்ம பூத்துக்கு போய் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு. அவங்க நிர்வாகி என்ன சொல்றாரு, 24ஆம் தேதி ஓட்டு போட்டுருங்கன்னு ஓட்டு கேட்கிறாரு அவரு. ஆமா ஆமா, இல்ல அதுதான் நம்ம பார்க்கலாம். 4ஆம் தேதி உலக சாதனை நிகழ்த்த போறதாக விஜய், ஆதவ அர்ஜுனா உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு டெபாசிட் வாங்க போறாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு.
ஆனாலும் பார்ப்போம் விஜய் அவர்களுடைய உண்மையான இது மக்கள் மத்தியில் அவருக்கு எந்த செல்வாக்கு இருக்குது, இந்த வேட்பாளர்களை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கான அத்தனை தெளிவுகளும் 4ஆம் தேதி தான் நமக்கு வரும். கிட்டத்தட்ட எலெக்ஷன் நாளை வெளியாயிரும். இந்த எலெக்ஷன் சூடு பிடிக்க எந்த அளவுக்கு களம் யாருக்கு சார்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். தொடர்ந்து நம்ம பேசுவோம்.